ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் ஃபிஷ்நெட் ஃப்ளோ எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கஸ்டமர்கிட்டருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸை ரிசீவ் பண்ணி அண்ட் தென் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு பேக் வைஸாக பேக் பண்ணி டிஸ்பேச் அண்ட் பில்லிங் பண்ணுற வரைக்கும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கஸ்டமர்கிட்டருந்து வர ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுவோம். அண்ட் தென் அதுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடக்ஷன் யூனிட் வைஸ் ஷெட்யூல் போடுவோம். அதுக்கப்புறம் தான் மிஷின் வைஸ் ஒர்க் ஆர்டர் போடுவோம். ஒர்க் ஆர்டர்னு சொல்லலாம், ஒரு ஜாப் கார்டுன்னு கூட சொல்லலாம். லாஸ்ட்டாக அயனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் பீஸாக வெயிட் மிஷினில் வெயிட் போட்டு பேக்காகவே பேக் பண்ணி இன்வெர்ட் பண்ணிடுவோம். இங்கே வெயிட் மிஷினில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக ரீடிங்ஸ் எப்படி சிஸ்டமில் வருங்கிறத நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை செக் பண்ணுங்கள். கஸ்டமர் ஆர்டர்ஸை மல்டிபிள் வேல ரிசீவ் பண்ணுவோம். First one is customer direct order, second one is through salespersons or agent, and the last one is WhatsApp, phone call and email. நார்மலாக கஸ்டமர் ஐட்டமில் எதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா 0.20, 0.32 அதோட சைஸ், டெப்த், சால்வேஜ் அண்ட் எவ்வளோ பேக் வேணுங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், code 0.32 Fishnet double knot green color and size 62 mm, depth 250 md, salvage 0.40 w, wங்கிறது ஒயிட் கலர், பீஸ் வெயிட் 25 kgs. இங்கே பீஸ் வெயிட்டுங்கிறது எவ்ரி சிங்கிள் பீஸும் எவ்வளோ வெயிட்டில் இருக்கணுங்கிறதையும் சொல்லிடுவாங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே பீஸ் வெயிட் 25 kgsன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். குவான்டிட்டி 450 kgs, 9 பேக்ஸ். 9 பேக்குங்கிறத பெர் பேகுக்கு 50 kgs வச்சு 450 kgsன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் கஸ்டமர் ஆர்டரை பேஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் யூனிட் வைஸ் ஷெட்யூல் பண்ணுவோம். அண்ட் தென் ப்ரொடக்ஷன் யூனிட்டில் இருக்கிற மெஷின்ஸோட அவைலபிலிட்டி செக் பண்ணி டெய்லி ஒர்க் ஆர்டர் ஆர் ஜாப் கார்டு போடுவோம். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். 450 kgsக்கு நமக்கு வந்த ஆர்டரை 2 ப்ரொடக்ஷன் பிளான்ட்டுக்கு 200 and 250 kgsஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ப்ரொடக்ஷன் பிளானில் இருந்து 3 மிஷின்ஸ்க்கு ஒர்க் ஆர்டர் போட்டிருக்கோம். நமக்கு மல்டிபிள் ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கலாம். ஸோ ப்ரொடக்ஷன் யூனிட்டில் இருந்து டைரெக்டாக கூட டெலிவரி ஆர்டர் அண்ட் பில் போட்டு கஸ்டமருக்கு அனுப்பலாம். அதர்வைஸ் யூனிட்டில் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு பேக்காக பேக் பண்ணி ஹெட் ஆஃபீஸுக்கு டெலிவரி ஆர்டர் போட்டு அனுப்பலாம். ஹெட் ஆஃபீஸில் இருந்து கஸ்டமருக்கு பில் பண்ணலாம். இங்கே பில் பண்ணதுக்கு அப்புறம் இன்வாய்ஸ் இவே பில் இதிலே எடுத்துக்கலாம். இன்வாய்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பில்லை அக்கௌண்ட்ஸுக்கு போஸ்ட் பண்ணுறோம். அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக சேல்ஸ் கம்பேரிசன், ஆர்டர் வெர்சஸ் டிஸ்பேட்ச், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஏஆர் ஏஜிங், இன்னும் நிறைய ரிப்போர்ட்ஸு சேல்ஸ் ரிலேட்டடாக எடுக்கலாம். அப் டு ஜிஎஸ்டி ஃபைலிங் வரைக்கும் ஹேண்டில் பண்ணுறோம். Thank you for watching.